கேரளாவைச் சேர்ந்த நர்சிங் கல்லூரி மாணவியை கடத்தி வந்து பாலியல் பலாத்காரம் செய்து திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் விட்டுச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கேரளாவைச் சேர்ந்த நர்சிங் கல்லூரி மாணவி ஒருவரை மர்ம கும்பல் கடத்தி வந்து தேனியில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளது. இதனையடுத்து அந்த மாணவியை தேனியிலிருந்து திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு அழைத்து வந்து விட்டுச் சென்றுள்ளது. ரயில் நிலைய போலீசாரிடம் மாணவி புகார் அளித்ததை அடுத்து அந்த மாணவிக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அந்த மாணவி குடும்பத்துடன் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் குடியேறி இருப்பது தெரிய வந்துள்ளது. 8 பேர் கொண்ட கும்பல் கடத்தி வந்ததாக அந்த மாணவி தெரிவித்துள்ள நிலையில் கற்பழிப்பு சம்பவத்தில் அந்த பெண் பாதிக்கப்பட்டாரா, வேறு எதுவும் பிரச்சனை உள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் அருகே பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக கல்வித்துறை அதிகாரிகளுடன் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அலமேடு அரசு நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் 3 ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பதாக புகார் எழுந்தது. வனத்துறை அமைச்சரின் வாகனத்தை முற்றுகையிட்டு பெற்றோர் புகார் அளித்திருந்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்த மாவட்ட கல்வி அதிகாரி செல்வம், வட்டார கல்வி அலுவலர் காமாட்சி, குமாரபாளையம் தாசில்தார் சிவகுமார், குழந்தைகள் நல கல்வி அலுவலர் பள்ளிக்கு வருகை தந்தனர். அப்போது சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிகாரிகளுடன் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிய விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பெற்றோரிடம் அதிகாரிகள் உறுதியளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.